ஹலோ வெஸ் அனைவருக்கும் விஜய் மல்லையா டிசம்பர் 18, 2015 அன்று விஜய் மல்லையா தனது 60வது பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக 14 கோடி ரூபாய் செலவிட்டார். இது உலக அளவில் செய்திகளில் இடமளித்தது. பாணிய பாடகர் என்றைக்கு மட்டும் சோனு நிகம் இந்த நிகழ்ச்சிகளை வழங்கியவர்கள் அடக்கம். அங்கு மது அருவியை போல பாய்ந்தது. உலகின் உயர்மட்ட பிரபலங்கள் மின்னொலியில நடனமாடினாங்க. அந்த இரவு மல்லையாவின் செல்வம், அதிகாரம் மற்றும் அசைக்க முடியாத வலிமை ஆகியவற்றின் அடையாளமா திகழ்ந்தது. ஏனோ சரியாக 2.5 மாதங்களுக்கு பிறகு 9,000 கோடி மதிப்பிலான வங்கி மோசடி வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் நாட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறி ஓடிவிடுவார் என்பதை யாராலுமே யூகித்திருக்க முடியாது. இக்கதை விஜய் மல்லையாவுடன் தொடங்காம அவரது தந்தையான விட்டல் மல்லையாவுடனே தொடங்குகிறது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரான விட்டல் தனது கல்லூரி பருவத்திலேயே நிறுவனங்களின் நிதிநிலை அறிக்கைகளை ஆய்வு செய்வதில் சிறப்பான தேர்ச்சி பெற்றிருந்தார். 1940ஆம் ஆண்டுக்குள்ள அவர் பங்கு சந்தையின் மூலம் கணிசமான லாபத்தை ஈட்டியிருந்தார். அதன் பிறகு அவர் தனது கவனத்தை யுனைடெட் புரூவரிஸ் நிறுவனத்தின் பக்கம் திருப்பினார். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தங்கள் படைகளுக்கு மதுபானம் வழங்குவதற்காக இந்தியா முழுவதும் மதுபான தயாரிப்பு ஆலைகளை நிறுவியிருந்தாங்க. 1915ஆம் ஆண்டுல அந்த ஆலைகள் அனைத்தும் ஒன்றிணைத்து யுனைடெட் புரூவரிஸ் யூபி நிறுவனமாக உருவெடுத்தது. 1946ஆம் ஆண்டுல விட்டல் மல்லையா யூபி நிறுவனத்தின் பங்குகளை வாங்க தொடங்கினார். வெறும் 2 ஆண்டுகள்ல தனது 24 வயதிலேயே அவர் அந்த நிறுவனத்தின் தலைவரானார். யூபி நிறுவனத்தின் லாபத்தை கொண்டு அவர் பல்வேறு மதுபான நிறுவனங்களை கையகப்படுத்தினார். அதன் மூலம் ஒரு பிரம்மாண்டமான மதுபான சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். ஏனெனும் அவரது லட்சியங்கள் மதுபான துறையோடு மட்டும் நின்றுவிடவில்லை. தனது திறமையை ஈட்டி லாபத்தையும் பயன்படுத்தினார். பிற துறைகளை சேர்ந்த சந்தையில போதிய மதிப்பளிக்கப்படாத நிறுவனங்களையும் அவர் கையகப்படுத்தினார். 1981ஆம் ஆண்டுக்குள்ள அவர் 10 மதுபான ஆலைகளையும் 14 சாராய ஆலைகளையும் 7 பதப்படுத்தப்பட்ட உணவு நிறுவனங்களையும் 6 முதலீட்டு நிறுவனங்களையும் மற்றும் வேறு பல வணிகங்களையும் கையகப்படுத்தியிருந்தார். இதன் மூலம் சுமார் 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வணிக பேரரசை அவர் உருவாக்கினார். இவ்வளவு பிரம்மாண்டமான வணிக பேரரசை கொண்டிருந்த போதிலும் விட்டல் மிக எளிமையாகவும் வெளிச்சத்துக்கு வராமலும் வாழ்ந்தார். செலவுகளை மிக கவனமாக நிர்வகித்த அவர் கடின உழைப்புக்கு பெரும் மதிப்பளித்தார். ஏனெனும் வேலையே முழுமூச்சாக கருதி உழைக்கும் அவரது குணம் அவரது உடல்நலத்தை பெரிதும் பாய்த்தது. 1983ஆம் ஆண்டுல தனது 59வது வயதுல அவருக்கு ஒரு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. துரதிர்ஷ்டவசமா அவரால் அதிலிருந்து மீள முடியவில்லை. இந்த நிகழ்வு அவரது 27 வயது மகன் விஜய் மல்லையாவின் வருகைக்கு வழிவகுத்தது. விஜய் மல்லையா 1955ஆம் ஆண்டுல பிறந்தார். அவர் தனது தந்தையின் ஒரே மகனாவார். தனது குழந்தை பருவத்தின் பெரும்பகுதியை பெங்களூர்ல கழித்த அவர் மிகுந்த ஆடம்பரமான வாழ்க்கை முறையை மேற்கொண்டிருந்தார். இயல்பிலேயே வெளிப்படையான மற்றும் கலகலப்பான குணம் கொண்ட அவர் தனது நேரத்தின் பெரும்பகுதியை நண்பர்களுடனே செலவிட்டார். பைக் ரேசிங், கிரிக்கெட் விளையாடுதல் மற்றும் தனது பெராரி காரை ஓட்டுதல் போன்ற பொழுதுபோக்குகளில் அவர் ஈடுபட்டார். அவருக்கு 18 வயதான போது அவரது தந்தை அவரை யூபி குழுமத்தின் இயக்குநர் குழுவில் இணைத்துக் கொண்டார். அதன் மூலம் அவர் வணிக நுணுக்கங்களை கற்க தொடங்கினார். தனது பட்டப்படிப்பை முடித்த பிறகு சர்வதேச வணிக நடைமுறைகளை புரிந்து கொள்வதற்காக அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டார். ஏனெனும் அவர் அங்கு இருந்த சமயத்தில் தனது தந்தையின் மறைவு குறித்த துயர செய்தி அவருக்கு எட்டியது. இதன் காரணமா நிறுவனத்தின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் உடனடியாக இந்தியாவுக்கு திரும்ப வேண்டியதாயிற்று. தனது தந்தை போலன்றி விஜய் மல்லையா ஒரு விருந்து பிரியராகவும் ஆடம்பரமான மற்றும் பகட்டான வாழ்க்கை முறையை விரும்புவராகவும் தனக்கான ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டார். யூபி குழுமத்தின் பல உயர்நிலை மேனேஜர்களுக்கு அவரது தலைமைத்துவத்தின் மீது போதிய நம்பிக்கை இருக்கவில்லை. இருப்பினும் நிறுவனத்தின் பெரும்பான்மை பங்குதாரர்களின் ஆதரவுடன் அவர் அந்த குழுமத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். ஆரம்பத்திலிருந்தே விஜய் மல்லையாவை சார்ந்திருப்பவர்களை நிரூபிக்கும் வகையில் ஏதேனும் வித்தியாசமான ஒன்றை செய்ய விரும்பினார். அதன் விளைவா யூபி நிறுவனத்தின் வணிகத்தை மதுபான துறையோடு நிறுத்திக் கொள்ளாம பல்வேறு பிற துறைகளுக்கும் விரிவுபடுத்தினார். அமெரிக்காவை போலவே இந்தியாவிலும் ஒரு துரித உணவு புரட்சி ஏற்படக்கூடும் என்று கணித்து அவர் மெக்டவுல் பீட்சா கிங் என்ற பெயர்ல ஒரு துரித உணவு சங்கிலியை தொடங்கினார். மேலும் டெல்லி மற்றும் மும்பையில அதன் பல கிளைகளை திறந்தார். ஏனெனும் மும்பையில அவருக்கு கடும் போட்டி ஏற்பட்டது. அதுவும் அங்கு புகழ்பெற்ற டப்பாக்களிடமிருந்து அப்போட்டி இருந்தது. அவர்களின் மிக சிறந்த மதிய உணவு விநியோக முறை காரணமா வார நாட்கள்ல மக்கள் வெளியே சென்று உணவருந்த விரும்புவதில்லை என்ற நிலை இருந்தது. மேலும் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வெளியே சென்று உணவருந்தும் கலாச்சாரம் அவ்வளவு பிரபலமாக இருக்கவில்லை. இதன் காரணமா சில கடைகளை தவிர மற்ற பெரும்பாலான கிளைகள் படு தோல்வியடைந்தது. 1987ஆம் ஆண்டுக்குள்ள அந்த வணிகம் முழுமையாக மூடப்பட்டது. அது மட்டுமின்றி 1977ஆம் ஆண்டுல கொக்கோ கோலா நிறுவனம் இந்தியாவிலிருந்து வெளியேறிய பிறகு குமியிடும் பானங்களுக்கு சந்தையில ஒரு வெற்றிடம் இருப்பதை மல்லையா கவனித்தார். அவர் திருள என்ற பெயர்ல தனக்கென ஒரு கோலா பானத்தை அறிமுகப்படுத்தினார். ஆனா நுகர்வோருக்கு அது பிடிக்காததால அந்த பானத்தின் விற்பனை நிறுத்தப்பட்டது. அது 20 முதல் 25 ஆண்டுகள பல்வேறு துறைகளில் தனது வணிகத்தை பன்முகப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில மல்லையா பல நிறுவனங்களை கையகப்படுத்தியதுடன் சில புதிய நிறுவனங்களையும் தொடங்கினார். அந்த துறையில பொறியியல் மற்றும் உற்பத்தி, வேதியியல் பொருட்கள், மென்பொருள், போக்குவரத்து, சுரங்கம் தொழில், விருந்தோம்பல் மற்றும் தொலைதொடர்பு ஆகியவையும் அடங்கும். ஏனோ இந்த முயற்சிகளில் பெரும்பாலானவை தோல்வியிலேயே முடிந்தது. அது மட்டுமின்றி தனது தந்தையிடமிருந்து மரபு வழியாக பெற்றிருந்த வெற்றிகரமான வணிக நிறுவனங்கள் பலவற்றையும் அவர் விட்டுவிட்டார். பெர்கர் பாயிண்ட் நிறுவனம்
நிறுவனமும் ஒன்றாகும். அந்த நிறுவனம் அவர் சுமார் 400 கோடிக்கு விட்டாரு. இன்று இந்த பெர்கர் பாயிண்ட் நிறுவனத்தின் மதிப்பு 50,000 கோடிக்கு அதிகமாக உள்ளது. பல தோல்விகளை சந்தித்த போதிலும் ஒரே ஒரு மாபெரும் வெற்றி அனைத்தையும் ஈடு செய்தது. அதுவே அவரது மதுபான தொழிலாகும். 1983ஆம் ஆண்டுல மல்லையா முதல்ல தலைவராக பொறுப்பேற்ற போது யூபி குழுமம் எந்த ஒரு மதுபான வகையிலும் சந்தையில முன்னணியில இருக்கவில்லை. 1987ஆம் ஆண்டுல அவரது தந்தை கிங்ஃபிஷர் பீர் பிராண்டை அறிமுகப்படுத்தியிருந்தாரு. ஆனா அது மோகன் மேக்கிங் நிறுவனத்தின் கோல்டன் ஈகிள் பிராண்டுக்கு பின்தங்கியே இருந்தது. இந்தியாவில் எந்த ஒரு பீர் பிராண்டும் இளைஞர்களை இலக்காக கொண்டு செயல்படவில்லை என்பதை விஜய் உணர்ந்தாரு. அவர் கிங்ஃபிஷர் பிராண்டுக்கு புத்துருவாக்கம் அளித்தாரு. அந்த சின்னம், அதாவது லோகோ, கருப்பு வெள்ளை நிறத்திலிருந்து வண்ணமயமான துடிப்பான வடிவத்துக்கு மாற்றினாரு. அதில் இடம்பெற்றிருந்த பறவையின் தோற்றம் அமர்ந்திருக்கும் நிலையிலிருந்து பறக்கும் நிலைக்கு மாற்றி அமைச்சாரு. கோல்டன் ஈகிளின் பாரம்பரிய கழுகு சின்னம் ஒரு முரட்டுத்தனமான தோற்றத்தை கொண்டிருந்த நிலையில கிங்ஃபிஷரின் புதிய சின்னம் ஆற்றல், சுதந்திரம் மற்றும் இளமை ஆகியவற்றின் அடையாளமா திகழ்ந்தது. அதன் முழக்கம் தி கிங் ஆஃப் குட் டைம், நல்ல நேரங்களின் அரசன் என்று மாறியது. இந்த மாற்றங்களை செயல்படுத்துவதன் மூலம் விஜய் மல்லையா கிங்ஃபிஷரை ஒரு உயர்தர பிரீமியம் பீர் வகையா நிலைநிறுத்தினாரு. குறிப்பா லட்சியமிக்க இளைஞர்களை இலக்காக கொண்டு அவர் இதை செஞ்சாரு. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பெங்களூர்ல மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடைபெற்றது. 1986ஆம் ஆண்டுல ராம்டா என்னும் பெயர்ல நகரின் முதல் பப் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தி பப் என்ற பெயர்ல மற்றொரு பப் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் அக்காலத்தில் இருந்த பாரம்பரிய மதுக்கூடங்களில் வெளிச்சம், இருக்க வசதி மற்றும் தூய்மை ஆகியவை மிக மோசமான இருந்த நிலையில ஆனா இந்த பப்கள் சிறந்த வெளிச்சம், சுகாதாரமான சூழல், இசை மற்றும் மிக சிறந்த ஒரு சூழ்நிலையை வழங்கியது. இது பெண்கள் உட்பட உயர்தட்டு வர்க்கத்தினரை வெகுவாக ஈர்த்தது. இந்த வாய்ப்பை உணர்ந்து கொண்ட விஜய் மல்லையா இந்த பப்களை கிங்ஃபிஷர் பீர் வகையை அறிமுகப்படுத்தினார். அது அறிமுகமான உடனேயே பெரும் வரவேற்பை பெற்று அமோக வெற்றி பெற்றது. விரைவிலேயே பெங்களூரில் பப்களின் எண்ணிக்கை பெருமளவில் உயர்ந்தது. இதனால அந்நகரம் இந்தியாவின் பப்களின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த பப் கலாச்சாரம் இந்தியாவின் பிற நகரங்களுக்கும் பரவியது. இதன் மூலம் விஜய் மல்லையா அதிகபட்சமா பயனடைஞ்சாரு. மேலும் குதிரை பந்தயங்கள், கால்பந்து போட்டிகள் மற்றும் ஃபேஷன் ஷோக்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு பவுலராக இருந்து கிங்ஃபிஷர் பிராண்டுக்கான விளம்பர வெளிச்சம் அதிகபட்சமா இருப்பதை அவர் உறுதி செஞ்சாரு. அதே நேரத்தில் நீச்சலுடைய நாட்காட்டி காலண்டரையும் வெளியிட்டாரு. இந்த நாட்காட்டி மூலமா இஷா குப்தா மற்றும் கத்ரினா கைஃப் போன்ற நடிகைகள் அறிமுகப்படுத்தினாரு. மல்லையா தனது வீட்டின் பெயர்ல கிங்ஃபிஷர் என்ற பெயரை சேர்த்துக் கொண்டாரு. இதன் மூலம் அந்த பிராண்டை வெறும் ஒரு விற்பனை பொருளா மட்டும் இல்லாம மகிழ்ச்சி, கொண்டாட்டம் மற்றும் நவீன நகர வாழ்க்கை முறையின் அடையாளமாகவே அவர் மாற்றி அமைச்சாரு. கிங்ஃபிஷர் பீரின் வெற்றியை தொடர்ந்து அவர் தனது விஸ்கி வணிகத்தின் மீது கவனம் செலுத்த தொடங்கினார். ஏற்கனவே அவரிடம் மெக்டோவல் நம்பர் 1 என்ற பேக் பீப்பர் போன்ற வலிமையான விஸ்கி பிராண்டுகள் சொந்தமாக இருந்தது. அவர் மிக விரைவாகவே வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருந்த பிற விஸ்கி பிராண்டுகளையும் கையகப்படுத்தினார். இதன் மூலம் ராயல் சேலஞ்சு, பிளாக் டாக் மற்றும் ஆன்டிகோயிட் போன்ற பிராண்டுகளையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான வணிக தொகுப்பை அவர் உருவாக்கினார். அத்துடன் நின்றுவிடாம அவர் பிராந்தி, ரம், ஜின், வோட்கா மற்றும் ஒயின் போன்ற பிற மது வகைகளிலும் தனது வணிகத்தை விரிவுபடுத்தினார். கொக்கோ கோலா போன்ற நுகர்பொருள் ஜாம்பவான்களிடமிருந்து மல்லையா உத்தியோகம் பெற்றார். இந்த நிறுவனங்கள் பல்வேறு வகையான பானங்களை அறிமுகப்படுத்தி வெவ்வேறு நுகர்வோரை இலக்காக கொண்டிருந்தது. பொதுமக்களுக்காக கொக்கோ கோலா, ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டவர்களுக்காக தீவிரமான சுவையை விரும்புவோருக்கு தம்ஸ் அப், அதே போல பைக் பெப்பர் விஸ்கியை பொதுமக்களுக்காகவும் உயர்தர பிரிவினருக்காகவும் நிலைநிறுத்தினார். மேலும் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்ட வாடிக்கையாளருக்காக மெக்டோவல்ஸ் டயட் மேட் என்ற பானத்தை அறிமுகப்படுத்தினார். இதுவே உலகின் முதல் குறைந்த கலோரி கொண்ட விஸ்கி ஆகும். அதே வகையில அவர் கிங்ஃபிஷர் பீர் வகையிலும் பல்வேறு வடிவங்களை அறிமுகப்படுத்தினார். அவருக்குள்ள கிங்ஃபிஷர் பிரீமியம், டாங் மற்றும் மேகா ஆகியவை அடங்கும். அவர் சந்தைப்படுத்துதல் உத்தி மிக சிறப்பானதாக அமைந்திருந்தது. இந்தியாவில் மதுபானங்களுக்கான நேரடி விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததால விஜய் மல்லையா மாற்று விளம்பர உத்தியை அறிமுகப்படுத்தினார். மெக்டோவல்ஸ் நம்பர் 1 விஸ்கியை பிரபலப்படுத்த நோக்கில் அவர் மெக்டோவல்ஸ் சோடா மற்றும் பாட்டில் குடிநீர் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தினார். இவற்றின் விளம்பரங்கள்ல பாலிவுட் மற்றும் கிரிக்கெட் பிரபலங்களை பயன்படுத்தி கொண்டு தனது விஸ்கியை மறைமுகமாக பிரபலப்படுத்தினார். இதே உத்தியை தனது அனைத்து வணிக முத்திரைகளுக்கும் அவர் கையாண்டார். இதன் மூலம் அவர் மாபெரும் வெற்றியை ஈட்டினார். 2004ஆம் ஆண்டுக்குள்ள யுனைடெட் ப்ரூவரிஸ் நிறுவனம் உலகின் 4வது மிகப்பெரிய மதுபான நிறுவனமாக உருவெடுத்திருந்தது. வணிக விரிவாக்கத்துக்கு அரசியல் தொடர்புகள் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்ட மல்லையா அரசியல நுழைஞ்சாரு. 2002ஆம் ஆண்டுல பல்வேறு அரசியல் கட்சிகளின் ஆதரவுடன் அவர் மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினரானார். 2005ஆம் ஆண்டுக்குள் செல்வம் மற்றும் அதிகாரம் ஆகிய இரண்டையும் ஒருங்கே கொண்ட ஒரு வலிமையான நிலையை அவர் அடைஞ்சாரு. அவர் தனது வெற்றியின் உச்சத்துல கம்பீரமாக நின்று கொண்டிருந்தாரு. ஏனோ ஒரு சிந்தனை அவரை தொடர்ந்து வாட்டி கொண்டிருந்தது. அவர் எத்தனையோ சாதனைகளை புரிந்திருந்த போதிலும் அவர் மதுபான தொழில ஈடுபட்டிருந்தாரு. அந்த தொழிலோ பொதுமக்களின் மரியாதையை பெற்றிருக்கவில்லை. இப்போது ஒரு கண்ணியமான தொழில அடியெடுத்து வைக்க மல்லையா தீவிரமாக விரும்பினாரு. அதனால்தான் உலகத்தரம் வாய்ந்த ஒரு விமான சேவையை தொடங்க அவர்
முடிவெடுத்தாரு. ஆனா இந்த ஒரே முடிவு தான் தனது ஒட்டுமொத்த வணிக பேரரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை அவர் சற்றும் அறிந்திருக்கவில்லை. விஜய் மல்லையா தனது புதிய விமான நிறுவனத்துக்கு கிங்ஃபிஷர் ஏர்லைன் என்று பெயரிட்டார். பயணிகளுக்கு ஒரு புதிய வகை இருக்க வசதியை வழங்குவது அவரது திட்டமாக இருந்தது. அது எக்கானமி வகுப்பு மற்றும் பிசினஸ் வகுப்புக்கு இடைப்பட்ட ஒரு வகுப்பாக அமைந்திருந்தது. இந்த புதிய வகுப்புக்கு அவர் கிங்ஃபிஷர் வகுப்பு என்று பெயரிட்டார். தனது விமான பயணங்களின் போது அவர் மிக சிறந்த வகையிலான உணவு மற்றும் பானங்களை வழங்கினார். ஒவ்வொரு இருக்கையிலும் பயணிகளுக்கான பிரேத்தமான பொழுதுபோக்கு வசதி நிறுவப்பட்டிருந்தது. ஒவ்வொரு விமான பணிப்பெண்ணையும் அவரே நேரில் அழைத்து நேர்காணல் செஞ்சார். இந்த விமான பணிப்பெண்களின் சீருடைகள் முன்னணி ஆடை வடிவமைப்பாளர்களால் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு உயர்தர பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மேலும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய குறிப்பிட்ட உடற்பயிற்சிகள் மற்றும் உணவு முறைகள் குறித்தும் அவர்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டது. இத்தனை சிறப்பம்சம் கொண்டிருந்த போதிலும் விமான டிக்கெட் விலைகளை ஜெட் ஏர்வேஸ் மற்றும் ஏர் இந்தியா ஆகிய நிறுவனங்களின் விலைகளுக்கு சமமாகவோ அல்லது அவற்றை விட குறைவாகவோ வைத்திருப்பதே கிங்ஃபிஷரின் திட்டமாக இருந்தது. விஜய் மல்லையா தனது விமான நிறுவனத்தை தனது மகனின் பிறந்த நாளான மே 7, 2005 என்று தொடங்க விரும்பினார். ஆனால் எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது மே 9ஆம் தேதியே தொடங்கப்பட்டது. அதன் முதல் விமான பயணம் மும்பையிலிருந்து பெங்களூருக்கு அமைஞ்சது. அந்த பயணத்தில் மல்லையாவே நேரடியாக பங்கேற்று பயணிகளுடன் கலந்துரையாடினார். அதன் பிறகு கிங்ஃபிஷர் விமானங்களின் ஒவ்வொரு பயணத்தின் போதும் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ஒரு காணொலி வீடியோ திரையிடப்பட்டது. அதுல மல்லையாவே நேரடியாக தோன்றி பயணிகளை வரவேற்றார். விமான நிறுவனம் தொடங்கப்பட்ட மிக குறுகிய காலத்திலேயே ஏராளமான வாடிக்கையாளர்கள் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் பக்கம் ஈர்க்கப்பட தொடங்கினர். இதன் விளைவா அந்த நிறுவனம் மிக விரைவாக புதிய விமானங்களை வாங்கியதுடன் இந்தியாவுக்குள் மேலும் பல புதிய வழித்தடங்களுக்கும் தனது சேவையை விரிவுபடுத்தியது. விரைவிலேயே கிங்ஃபிஷர் நிறுவனம் வெறும் உள்நாட்டு விமான நிறுவனமாக மட்டுமே நீடிக்கக்கூடாது என்றும் அதனை ஒரு சர்வதேச விமான நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்றும் மல்லையா தீர்மானித்தார். ஏனெனும் இந்தியாவில் சர்வதேச விமான உரிமத்தை பெறுவதற்கு ஒரு விமான நிறுவனம் குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் விமான இயக்க அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டியிருந்தது. ஆனா மல்லையாவிடம் அந்த அளவு பொறுமை இருக்கவில்லை. அதனால இந்திய சந்தையில அவர் ஏற்கனவே 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருந்த ஒரு விமான நிறுவனத்தையே விலைக்கு வாங்க அவர் முடிவு செஞ்சாரு. அந்த விமான நிறுவனம் ஏர்டெக்கான் ஆகும். இது ஒரு குறைந்த கட்டண விமான சேவையாகும். சுமார் 1000 கோடிக்கு அவர் ஏர்டெக்கான விலைக்கு வாங்கினார். இந்த கையகப்படுத்துதலின் மூலம் சர்வதேச அளவில் விமானங்களை இயக்குவதற்கான உரிமத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். அதன் மூலம் வெளிநாட்டு விமான பயணம் பெங்களூரிலிருந்து லண்டனுக்கு சென்றது. அதன் முதல் வகுப்பு பிரிவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிகவும் ஆடம்பரமாக அமைந்திருந்தது. ஏனும் ஏர்டெக்கான கையகப்படுத்திய பிறகு மல்லையா அதை முற்றிலும் புறக்கணித்தார். மிக குறுகிய காலத்திலேயே அவர் அதை கிங்ஃபிஷர் ரெட் என பெயர் மாற்றம் செஞ்சார். பின்னர் குறைந்த கட்டண சேவைகளில் கிங்ஃபிஷர் நம்பிக்கை கொள்ளுதல் என்று கூறி அந்த சேவையை முற்றிலுமாக முடித்து விட்டார். 2008ஆம் ஆண்டுக்குள்ள சுமார் 27% பங்கு கொண்டு கிங்ஃபிஷர் ஏர்லைன் இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமாக உருவெடுத்திருந்தது. ஏறக்குறைய ஒவ்வொரு விமான பயணமும் முழுமையாக நிரம்பிய நிலையிலேயே இயக்கப்பட்டு வந்தது. ஆனா அங்கே ஒரு சிக்கல் இருந்தது. அதிகப்படியான செலவினங்களின் காரணமா அந்த விமான நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருந்தது. அப்போது 2 புதிய போட்டியாளர்கள் சந்தையில் நுழைந்தனர். அவர்கள் இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட். இந்த 2 நிறுவனங்களுமே குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனங்களாகும். பயணிகளை மிக குறைந்த விலையில ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு அழைத்து செல்வது அவற்றின் முதன்மையான நோக்கமாக இருந்தது. போதுமான அளவு வாடிக்கையாளர்களை பெற்ற பிறகு விமான கட்டணங்களை உயர்த்திக் கொள்ளலாம் என்று கிங்ஃபிஷர் நிறுவனம் திட்டமிட்டிருந்தது. ஆனா கிங்ஃபிஷர் நிறுவனம் எப்போதெல்லாம் பயணச்சீட்டு விலைகளை உயர்த்தியதோ அப்போதெல்லாம் வாடிக்கையாளர்கள் தரத்தை பற்றி கவலைப்படாம உடனடியாக குறைந்த கட்டண விமான நிறுவனங்களுக்கு மாறிவிட்டனர். இந்திய வாடிக்கையாளர்கள் விலை விஷயத்துல மிகவும் உணர்வுபூர்வமாக செயல்படுபவர்கள் என்ற உண்மையை மல்லையா புறக்கணித்து விட்டார். அடிப்படையாக சொன்னா அந்த பிரீமியம் உயர்தர வணிக மாதிரி தான். அதற்காக மல்லையா 1000 கோடி ரூபாயை செலவிட்டிருந்தார். இது குறைபாடுடையதாக அமைந்திருந்தது. மேலும் கிங்ஃபிஷர் விமான நிறுவனத்துக்கு தன் சேவைகளின் விலை நிர்ணயத்தின் மீது எந்த கட்டுப்பாடும் இருக்கவில்லை. வாடிக்கையாளர்கள் விமானத்தில் இருந்த உணவு மேச பாத்திரங்களை அப்பட்டமாக திருடி சென்றனர். அதை யாரும் தடுத்து நிறுத்தவில்லை. மும்பையில் உள்ள கிராஃபோர்ட் சந்தையில கிங்ஃபிஷர் நிறுவனத்தின் சின்னம் பொறிக்கப்பட்ட பாத்திரங்கள் பகிரங்கமாக விற்பனை செய்யப்பட்டு வந்தது. உணவுப் பொருட்கள் பெருமளவில் வீணடிக்கப்பட்டது. மேலும் பயன்படுத்தப்படாத குளிர்பான பாட்டில்களை மீண்டும் பயன்படுத்துவதற்கு பதிலாக அப்படியே தூக்கி எறியப்பட்டது. அதிகப்படியான ஆடம்பரமான வசதிகளை சேர்த்ததன் காரணமா விமானங்களின் எடை அதிகரித்தது. இது அதிகப்படியான எரிபொருள் நுகர்வுக்கு வழிவகுத்தது. கிங்ஃபிஷர் விமான நிறுவனம் எப்படியோ சிரமப்பட்டு தன் இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருந்த நிலையில 2008ஆம் ஆண்டின் உலகளாவிய பொருளாதார நெருக்கடி அதன் முதுகெலும்பியை முற்றிலுமாக முறித்து போட்டது. இந்த நெருக்கடி 2 முக்கிய எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியது. முதலாவதாக பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கையில கடும் வீழ்ச்சி ஏற்பட்டது. இரண்டாவதாக விமான எரிபொருளின் விலை 23% உயர்ந்தது. இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு தேவையான போதுமான பண இருப்பை கிங்ஃபிஷர் நிறுவனத்திடம் இருக்கவில்லை. இதன் விளைவா 2012ஆம் ஆண்டுல அந்த நிறுவனம் 32 விமானங்களை திருப்பி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏனெனில் அவற்றுக்கான புத்தக தொகையை செலுத்த அவர்களால் இயலவில்லை. கூடுதலாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு அந்த நிறுவனம் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை 1000 கோடியாக இருந்தது. மேலும் பல மாதங்களாக விமானிகளுக்கும் பிற ஊழியர்களுக்கும் ஊதியம் கூட வழங்கப்படாமல் இருந்தது. 2012ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் நிதி பற்றாக்குறையின் காரணமா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பல விமானங்கள் தரையிறக்கப்பட்டு முடக்க நிலைக்கு தள்ளப்பட்டது. நிலைமை
நிலைமை மிகவும் மோசமடைந்ததால எஞ்சியிருந்த விமானங்களை தொடர்ந்து இயக்க தரையில் நிறுத்தப்பட்டிருந்த விமானங்களிலிருந்து உதிரி பாகங்களை எடுத்து அவற்றை பயன்படுத்த தொடங்கினர். இறுதியா அக்டோபர் 2012 கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் தனது செயல்பாடுகளை முழுமையாக நிறுத்தி கொண்டது. இது அந்த நிறுவனத்தின் முழுமையான வீச்சு சுட்டிக்காட்டியது. ஏனோ அந்த விமான நிறுவனம் தனது இறுதி ஆண்டுகளில் கடும் நெருக்கடியை சந்தித்த போது கூட மல்லையாவிடம் பதற்றத்தின் அறிகுறிகள் ஏதோ தென்படவில்லை. மாறா அவர் ஒரு IPL அணியை வாங்குவதற்காக நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை செலவிட்டாரு. தனது ஃபார்முலா 1 அணியை பராமரித்தார். மேலும் கிங்ஃபிஷரின் பணத்தை பயன்படுத்தி ஒரு தனி விமானத்தை கூட ஆர்டர் செஞ்சாரு. இந்த தனி விமானம் மிகவும் ஆடம்பரமானதாக இருந்தது. அதுல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அசல் பிகாசோ ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தது. ஆனா இவை அனைத்தும் வெறும் வெளிவேஷம் மட்டுமே என்பது பிறகுதான் தெரிஞ்சது. இதன் பின்னணியில இந்தியாவின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய வங்கி மோசடிகள்ல ஒன்று மறைந்திருந்தது. தொடக்கத்திலே கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை நடத்துவதற்கும் விமானங்களை வாங்குவதற்கும் மல்லையா வங்கிகளிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடன்களை பெற்றாரு. 2009 ஆண்டுக்குள்ள கிங்ஃபிஷருக்கு புதிய கடன்கள் தேவைப்பட்டது. எனவே ஒரு பெரிய நிறுவன கடனை பெறுவதற்காக மல்லையா IDPI வங்கியை அணுகினார். அந்த காலத்துல கிங்ஃபிஷரின் நிதிநிலை மிகவும் மோசமாக இருந்ததால விவேகமுள்ள எந்த ஒரு வங்கியும் அதற்கு கடன் வழங்க முன்வந்திருக்காது. இருப்பினும் மல்லையா தனது செல்வாக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் மூலம் சுமார் 950 கோடி மதிப்பிலான கடனை சில மாதங்களுக்குள்ளேயே IDPI வங்கி மூலம் அவர் பெற்றுக்கொண்டாரு. வழக்கமாக வங்கிகள் கடன் வழங்கும் போது பிணையமாக உறுதியான சொத்துக்களை கோருகிறது. தேவைப்படும் பட்சத்துல அந்த சொத்துக்களை விட்டு கடன்களை மீட்டெடுக்க முடியும் என்பதற்காகவே இவ்வாறு செய்யப்படுகிறது. ஆச்சரியப்படும் விதமா IDPI வங்கி கிங்ஃபிஷர் பிராண்டியே, அதாவது நிறுவன பெயரையே முதன்மை பிணையமாக ஏற்றுக்கொண்டது. அந்த பிராண்டின் மதிப்பை மதிப்பிடுவதற்காக கிராண்ட் தாண்டன் என்னும் தனியார் ஆலோசனை நிறுவனத்தை அவர்கள் நியமித்தனர். அந்த மதிப்பீட்டின்படி அந்த பிராண்டின் மதிப்பு 4100 கோடி என நிர்ணயிக்கப்பட்டது. இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் வங்கி அக்கடனை வழங்குவது நியாயமானது என கருதி அதற்கு ஒப்புதல் அளித்தது. ஒரு பிராண்டின் மதிப்பு போன்ற கண்ணுக்கு புலப்படாத ஒரு சொத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய தொகையை கடனா வழங்குவது ஒரு பொறுப்பற்ற மற்றும் அதிர்ச்சியூட்டும் வங்கி நடைமுறையாக கருதப்படுகிறது. 2010 ஆண்டுக்குள்ள கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 7000 கோடி அளவிலான கடனை சேர்த்திருந்தது. மேலும் அதுல 2800 கோடி மதிப்பிலான கடன்களை திருப்பி செலுத்த தவறி ஏற்கனவே வரா கடன் பட்டியலில் இடம் பிடித்திருந்தது. மல்லையாவுக்கு கடன் வழங்கியிருந்த வங்கிகள் தங்கள் பணம் இழக்கப்பட போகிறது என்பதை உணர தொடங்கின. அந்த காலகட்டத்தில் வங்கிகளுக்கு 2 வழிகள் இருந்தது. அவ அந்த கடன்களை செலுத்தப்படாத சொத்துக்களாக அறிவித்து இழப்புகளை பதிவு செய்திருக்கலாம், அல்லது கிங்ஃபிஷர் நிறுவனத்துக்கு இன்னும் அதிகமான கடன்களை வழங்கியிருக்கலாம். அந்த புதிய கடன் நிறுவனத்தை மீட்டெடுக்கும் என்றோ அதன் மூலம் நிறுவனம் முழு தொகையையும் திருப்பி செலுத்தும் என்றோ நம்பி அவர்கள் அவ்வாறு செய்திருக்கலாம். மல்லையாவின் விஷயத்துல வங்கிகள் 2வது வழியை தேர்ந்தெடுத்தது. நவம்பர் 2010 SBIயின் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் தலைமையில வங்கிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அவை கிங்ஃபிஷர் நிறுவனத்துக்கு குறைந்த வட்டி விதத்துல புதிய கடன்களை வழங்கியது மட்டுமில்லாம 1355 கோடி மதிப்பிலான பழைய கடன்களை பங்கு சந்தை பங்குகளாகவும் மாற்றியது. சுருக்கமாக சொன்னா கடன் தொகையை திரும்ப பெறுவதற்கு பதிலாக வங்கிகள் கிங்ஃபிஷர் நிறுவனத்தின் பங்குகளை பெற்றுக்கொண்டது. அதுவும் சந்தை மதிப்பில் அல்ல, சந்தையை விட 60% அதிகமான மதிப்பீட்டில் அந்த பங்குகளை பெற்றுக்கொண்டது. மேலும் வங்கிகள் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசத்தை 9 ஆண்டுகளாக நீடித்தது. இம்முறை மல்லையாவும் 250 கோடி மதிப்பிலான தனிப்பட்ட உத்தரவாதத்தை வழங்கினார். அதாவது கடன் திருப்பி செலுத்தப்படாவிட்டா அவர் மீது நேரடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற நிலை உருவானது. இருப்பினும் வங்கிகள் மீண்டும் அதே தவறை எடுத்தது. கிங்ஃபிஷர் நிறுவனத்தின் பிராண்ட் மதிப்பை 4100 கோடி என மதிப்பிட்டு அதை ஒரு பிணையமாக ஏற்றுக்கொண்டது. பின்னர் வங்கிகள் அதனை மறுமதிப்பீடு செய்த போது அந்த வர்த்தக முத்திரை மதிப்பு 2000 கோடியோ அல்லது 1000 கோடியோ அல்லாம வெறும் 100 கோடியாக மட்டுமே இருந்தது தெரிய வந்தது. புதிய கடன்களை பெற்ற போதிலும் அந்த விமான நிறுவனம் 2012 ஆண்டுல வீழ்ச்சி அடைந்தது. நவம்பர் 2013 ஆண்டுக்குள்ள தங்கள் பணம் முழுமையாக இழக்கப்பட்டு விட்டது என்பதை வங்கிகள் உணர்ந்தது. இதன் விளைவா தங்கள் பணத்தை மீட்டெடுக்கும் பொருட்டு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் மற்றும் UP ஹோல்டிங்ஸ் ஆகிய நிறுவனங்களை விற்று பணமாக்க வங்கிகள் கடன் மீட்பு தீர்ப்பாயத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தது. 2015 ஆண்டுக்குள்ள இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தை எட்டியது. அங்கு மல்லையா வேண்டுமென்றே கடனை திருப்பி செலுத்தாதவர் என்பது நிரூபிக்கப்பட்டது. அதாவது அவரிடம் பணம் இருந்தும் அவர் வேண்டுமென்றே அதனை திருப்பி செலுத்தவில்லை என்பதே அதன் பொருளாகும். அக்டோபர் 2015 CPI இந்த வழக்கில் நுழைந்தது. மேலும் மல்லையா மீது ஒரு விசாரணை தொடங்கியது. மல்லையா IDPI வங்கியிடமிருந்து பெற்ற கடன் தொகையானது அது பெறப்பட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படவில்லை என்பதை அந்த விசாரணை வெளிப்படுத்தியது. கடன் தொகையின் ஒரு பகுதி பழைய கடனை அடைக்க பயன்படுத்தப்பட்டது. மீதமுள்ள தொகை தனிப்பட்ட சொத்துக்களை வாங்குவதற்காக வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டது. டிசம்பர் 2015 மல்லையா மீது பல வழக்குகள் மற்றும் விசாரணை
விசாரணைகள் தொடங்கப்பட்டிருந்தன. வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய கடனை தவிர மல்லையா தனது 3000 ஊழியர்களுக்கும் ஊதியம் வழங்க தவறியிருந்தார். இதனால அந்த ஊழியர்கள் கடும் நெருக்கடியில தவித்தனர். விமான நிறுவனத்தின் விமான பணிப்பெண்கள் மற்றும் பிற ஊழியர்கள் வேலை தேடி அலைந்தனர். தங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான ஊதியத்தை கோரி போராடினர். ஒரு துயரமான நிகழ்வுல ஒரு ஊழியரின் மனைவி தற்கொலை செய்து கொண்டார். இதற்கிடையில் மல்லையா எவ்வித குற்ற உணர்வுமின்றி தனது 60வது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். டிசம்பர் 2015 அவர் தனது பிறந்தநாளை கோவாவில் கொண்டாடுவதற்காக $2 மில்லியன் செலவிட்டார். அந்த கொண்டாட்டத்தை அவர் கொண்டாட்டங்களெல்லாம் தாய் என்று வர்ணித்தார். எனினும் பொதுமக்களும் வங்கிகளும் இந்த கொண்டாட்டத்தை நல்ல முறையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் கூட இந்த கொண்டாட்டத்தை கடுமையாக விமர்சித்தார். பிப்ரவரி 28, 2016 அன்று உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே மல்லையா நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் வகையில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யுமாறு SBIக்கு அறிவுறுத்தினார். ஆனால் SBI நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் காட்டியது. அதிகாரிகள் தன்னை சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளனர் என்ற தகவலை ஒரு மூத்த அரசு அதிகாரி மல்லையாவுக்கு முன்கூட்டியே கசியவிட்டதாக பல வதந்திகள் பரவியது. சில நாட்களுக்கு பிறகு மார்ச் 2, 2016 அன்று மல்லையா தனது காதலியுடன் ஜெட் ஏர்வேஸ் டெல்லி லண்டன் விமானத்தில் ஏறினார். அவர்கள் முதல் வகுப்பு பிரிவில் பயணித்தனர். அவர் 7 பெரிய சூட்கேஸ்களை எடுத்து சென்றார். இது அவர் மிக நீண்ட பயணத்திற்கு புறப்படுகிறார் என்பதை தெளிவாக உணர்த்தியது. அதன் பிறகு விஜய் மல்லையா ஒருபோதும் இந்தியா திரும்பவில்லை. 9991 கோடி மதிப்பிலான வங்கி மோசடியை அவர் பின்னால் விட்டு சென்றார் என்பது பிறகுதான் தெரிய வந்தது. சுவாரஸ்யமாக மல்லையா தப்பி ஓடுவதற்கு 5 மாதங்களுக்கு முன்பே CPI அவருக்கு எதிராக ஒரு தேர்தல் அறிவிப்பை, அதாவது லாக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டிருந்தது. இதன் பொருள் மல்லையா நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக எந்த ஒரு விமான நிறுவனத்தின் சோதனை சாவடியை அணுகியிருந்தாலும் குடிவரவு அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தியிருப்பார்கள். ஏனோ அந்த தேர்தல் அறிவிப்பை மாற்றி அமைப்பதற்காக மல்லையா அரசாங்கத்தில் தனக்கு இருந்த செல்வாக்கு பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மாற்றி அமைக்கப்பட்ட அந்த அறிவிப்பு குடிவரவு அதிகாரிகளை அவரை தடுத்து நிறுத்த வேண்டாம் என்றும், மாறாக அவரது நடமாட்டம் குறித்து CPIக்கு தகவல் மட்டும் அளித்தால் போதும் என்றும் அறிவுறுத்தியது. இதன் விளைவா மல்லையாவை யாரும் தடுத்து நிறுத்தவில்லை. மார்ச் 9 அன்று மல்லையாவின் தப்பித்தல் குறித்து இந்திய தலைமை வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். இது இந்தியாவின் ஒட்டுமொத்த அரசியல் மற்றும் நிதி அமைப்பையே உலுக்கியது. ஏப்ரல் 2016க்குள்ள மல்லையாவுக்கு எதிராக பிணையில் வெளிவர முடியாத கைது வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டது. அவரது பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டது. மேலும் அவர் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். அமலாக்க இயக்குநரகமும் மல்லையாவுக்கு சொந்தமான 6600 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது. ஜூன் 2016 இங்கிலாந்திலிருந்து மல்லையாவை திரும்ப கொண்டு வர இந்தியா நாடு கடத்தல் நடவடிக்கையை தொடங்கியது. ஆனா அவர் இங்கிலாந்து நீதிமன்றங்களில் இந்த செயல்முறையை தொடர்ந்து எதிர்த்தும் தாமதப்படுத்தியும் வந்தார். இதற்கிடையில் தான் மல்லையா லண்டனில் தொடர்ந்து ஆடம்பரமான வாழ்க்கை முறையை அனுபவிச்சு வராரு. அவர் அடிக்கடி ஊடகங்களுக்கு பேட்டியளித்தும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தியும் தன்னை நிரபராதி என வலியுறுத்தி வராரு. ஏனோ சமீபத்தில் ஒரு நற்செய்தி வெளியானது. வங்கிகள் மல்லையாவின் சொத்துக்களை பயன்படுத்தி சுமார் 14000 கோடியை மீட்டெடுத்ததாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த சொத்துக்களில் UP குழுமத்தை சேர்ந்த 6500 கோடி மதிப்பிலான பங்குகளும் அடங்கும். இந்த மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மல்லையா இன்னும் பண மோசடி மற்றும் வங்கி மோசடி குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வராரு. மேலும் இந்தியாவில் தேடப்படும் ஒரு தலைமுறை குற்றவாளியாகவே அவர் நீடிக்கிறார். விஜய் மல்லையாவை போலவே ரத்தன் டாட்டாவும் தனது குடும்பத்திடமிருந்து ஒரு வணிக பேரரசை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஏனோ அவர் அந்த பாரம்பரியத்தை மிகுந்த கண்ணியத்துடன் முன்னெடுத்து சென்றார். அதன் மூலம் டாடா நிறுவனத்தை நம்பிக்கையின் அடையாளமா மாற்றினார். மறுபுறம் மல்லையா மோசடி என்னும் பாதையை தேர்ந்தெடுத்தார். இறுதியில அவர் தனது தந்தையின் வணிக பேரரசு மற்றும் நற்பெயர் ஆகிய இரண்டையுமே அழித்தார். இன்னும் மல்லையாவின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு பில்லியன்களிலோ அல்லது ட்ரில்லியன்களிலோ இருக்கலாம். ஏனென்றால் அவர் வாங்கிய கடன்களில் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு உடனே மாற்றியிருந்தார். அவர் இழந்த மரியாதை ஒருபோதும் பணத்தால திரும்ப பெற முடியாது. ஓகே, நம்மள இந்த வீடியோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.